கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 வண்டி ஒரு மாதிரி ரெடிலாம் பண்ணிக்கிறோம். குடிநீர் எல்லாம் வச்சுருக்குறோம். டாய்லெட்டில் கழிப்பிட வசதிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். அது இல்லாத எல்லா இடத்துலையும் அந்த டேங்க் வச்சுருக்குறோம் தண்ணி. அது இல்லாமல் வந்து பை வச்சுருக்குறோம் ஒவ்வொரு சீட்லேயும். அதில் அவங்களுக்கு ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஜூஸ் பாட்டில் எல்லாம் வச்சுருக்குறோம். ஜூஸ்லாம் வச்சுருக்குறோம். மொத்தம் எத்தனை இருக்கைகள் போடப்பட்டு எத்தனை பேர் வருவாங்க? இப்போ வந்து 1,20,000 இருக்கைகள் போட்டிருக்கிறோம். இன்னும் இப்போ போட்டுங்கிறாங்க. 1,50,000 லட்சம் சேர் போட்டுருக்குறோம். இல்லை யார் யார் சார் முறையாக இருப்பாங்க? முதலமைச்சர் மட்டும் முறையாக இருப்பாங்களா இல்லை வேற? தலைவர் தான், அவரை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம். அவர் ஸ்பீச்சை தான். என்ன இதில் வந்து ஆலோசனை கொடுக்க போகிறாங்க? அவங்களுக்கு வழி ஆமாம், வந்து பூத் அளவில் நிர்வாகிகள் மட்டும்தான் இதில் கலந்துக்கிறாங்க. அவங்க எப்படி வேலை பார்க்கணும், எப்படி வேலை பார்த்தா இந்த எதிரிகளை வீழ்த்த முடியும், அந்த அந்த திட்டத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதுபடி நாங்கள் செயல்படுவோம். இதில் எத்தனை மாவட்டத்திலேருந்து வர்றாங்க சார் இவங்க? இது சென்னை மண்டலம், விழுப்புரம் மண்டலம் இதுலேருந்து வராங்க. 49 தொகுதி வராங்க. 49 தொகுதி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி சார் தயாராகிட்டீங்களா? 40 நாங்கள் வந்து 2-3 மாதமாக இதுக்கு முன்னே ரெடி ஆகிட்டோம். குதிரை ரெடி ஆகுது பந்தயத்தில் ஓடுறதுக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து ஒரு கருத்தோடு சொல்லியிருக்காரு சார். காலையில் நிகழ்ச்சியில் பேசும்போது தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. தலைவர் என்ன சொல்கிறாதான் எங்களுடைய வேத வாக்கு. இப்போ காங்கிரஸ் வந்து அதை தொடர்ச்சியாக வந்து தலைவர் என்ன சொல்கிறாரோ அதான் எங்கள் வேத வாக்கு. நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் வந்து தலைவர் சொல்கிறதான் எங்கள் வேத வாக்கு. ஆனால் காங்கிரஸ் வந்து முரண்படுறாங்களே சார் தொடர்ந்து. அது நாங்கள் என்ன பண்ண முடியும்? தொடங்கல, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது தலைவர் சொல்கிறதுக்கு அப்புறம் அதெல்லாம் தலைவர் பார்த்துக்குவாருங்க. கூட்டணி இன்னும் பேசலை, தலைவர் பார்த்துக்குவாருங்க. தலைவர் கணத்தில் குதினா நான் குதிப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.